வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. இப்படி நினைக்கும் போதே இப்ப நமக்கு மறைந்த காந்தர்வ குரலும் ஜெயச்சந்திரன் ஐயாவுடைய பாடல்கள் நம்ம மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போதும் ஜெயச்சந்திரன் பாடல்கள் நம்ம புத்திங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார தனியா உட்காந்துக்கிட்டு நம்மளை அப்பைக்கப்ப அதுலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம பாடல்களை கேட்டு மகிழ்கிற நாம் இப்போ அவர் மறைந்திருக்கிற இந்த தருணத்துல அவருடைய பாடல்களே நமக்கு ஓடிட்டு இருக்கு. எனக்கு மட்டும்தானா இல்ல உங்களுக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்க பதிவிடுங்க. அப்படி ஜெயச்சந்திரன் சாருடைய ஒரு மேஜிக் பாட்டு, ஒரு லேபிள் பாட்டு, இது ஜெயச்சந்திரன் தவிர வேற யாருமே பாட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு பாடகர்களுக்கும் சில பாடல்கள் அப்படி அமையறது உண்டு. அப்படி ஒரு பாட்டு காற்றினிலே வரும் கீதம் அப்படிங்கிற படத்துல இளையராஜா சார் இசையமைப்புல ஒரு பாட்டு ஜெயச்சந்திரன் சார் பாடியிருப்பாரு. அது நமக்கு ஒரு ஒரு குதூகலத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஏதோ ஒரு ஆனந்தத்தை நமக்கு அந்த பாட்டு கொடுத்துரும். அந்த இசை நமக்கு கொடுத்துரும். முக்கியமா அந்த குரல் நம்மளை என்னமோ பண்ணும். அந்த மேஜிக் குரல் அவர்கிட்ட இருக்கு. ஒரு காந்த குரல் அவர்கிட்ட ஒன்று உண்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர 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 தையான்னு அப்படி ஆரம்பிக்கிற அந்த பாட்டுல சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் தையர தையா என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா தையர தையா ஏ குறியா ஏழா வாழி தந்தளா வாழம் தையர தையா தையர தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் தையர தையா என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா. பஞ்சவர்ணாச்சலம் சார் எழுதினது இந்த பாட்டு. இந்த படம் தான் காற்றினிலே வரும் கீதம் படம் தான். நடிகை கவிதா இருக்காங்கல்ல, அவங்க அறிமுகமான படம். காற்றினிலே வரும் கவிதா கீதம் கவிதா அப்படின்ற அடைமொழியே அப்ப இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அம்மா கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டுல எழுதுற அந்த வரிகள், அந்த இதுல படகுல இருக்கும்போது இந்த பாட்டு இது. மையை இட்ட கண்ணாலே மையல் கண்ட நேரம் முதலா தொட்டேனே வாய்க்கா கரை ஓரம் சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே அள்ளி கட்டும் கண்டாங்கி அறகுறையா ஒதுங்க அழுங்காம அணைத்தாலே வெது வெதுப்பா மயங்க மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாள் என்னை ஏ புரியா ஏழா வாழி தந்தளா வாழம் தைய தையா தையர தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் தையர தையா என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா. வரிகள் பாருங்க எவ்வளவு எளிமையா அந்த படகு ஓட்டிட்டு அப்படி போகும்போது இருக்கிற பாட்டு மாதிரியே. போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா நான் திரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே நிப்பா உணவில்லை உறவில்லை வாடுவாள் என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவா. இந்த வரிய அவர் பாடும் போதே நமக்கே ஒரு துள்ளல் ஒன்று வந்துடும். என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவா முத்தான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவா சொக்கி சொக்கி சிரிப்பாளே சொக்க தங்கம் போலே ஏ குறியா ஏழா வாழி தந்தளா வாழம் தையார தையா தையர தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் தையர தையா என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா. அது மாதிரி இருக்கிற இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கடைசியா முடிக்கும் போது தையர தையா தையர தையா தையர தையா அப்படின்னு வந்துட்டு இருக்கும்ல. இதுல அப்படியே அந்த என் கண்ணான கண்ணம்மா ஆஹா தையர தையா ஆஹா தையர தையா தையர தையா தையர தையான்னு அது முடியும் போது
இன்னொரு தடவை இந்த பாட்டை போட்டு கேட்கலாமே, இன்னொரு தடவை போட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஜெயச்சந்திரன் சார் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அன்றைய இரவு முழுவதும் நான் ஜெயச்சந்திரன் சாருடைய பாடல்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணிலிருந்து கரகரன்னு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த காந்தர்வ குரலோனுக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்குவோம். அவர் அளவில் 1% கூட நம்மளால பாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகான், அவர் ஜீனியஸ். அப்படிப்பட்ட ஒரு பாடகர். ஏதோ நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக நம்ம பாடுவோம் இல்லையா, அப்படித்தான் நான் சின்னத முறையில் இப்படி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லாட்டினா இந்த தையர தையாவெல்லாம் நம்மளால சான்ஸே இல்லைங்க. வணக்கம்.